நாங்கள் இப்போ வட்டி போட்டு கறி வைக்க போகிறோம். எடுக்கலாம் கொஞ்சம் தருவாங்க. அவைந்த கறி வந்து கொஞ்சம். வணக்கம் உறவுகளே, நான் சர்மி. நான் உங்கள் ரூபி. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கறி வடை நாங்கள் செய்ய போகிறோம். இன்றைக்கு தோட்ட வழியில் வந்து நிற்கிறோம். மர வழி எல்லாம் இருக்குது. அந்த இதில் நாங்கள் கறி வடை செய்து சாப்பிட போகிறோம். வாங்க காணொலிக்க போவோம். இப்போ நாங்கள் முதல்ல வடைக்கு மா குழைப்போம். அதுக்கு கோதுமை 500 கிராம் எடுத்துருக்குறோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். மற்றது நாங்கள் தண்ணி விட்டு குழைக்கிறதில்ல, இன்றைக்கு தயிர் விட்டு தான் குழைக்க போகிறோம். இதுக்கு நாங்கள் ஈஸ்டோ மற்றது பேக்கிங் சோடாவோ ஒன்றும் சேர்க்கையில் தனியாக இந்த கோதுமை இந்த 3 பொருள் தான் தயிரில் குழைக்க போகிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரியோ? நான் குழைப்போம். அளவா உப்பு. ஓகே, அளவா உப்பு போடுவோம். ஒரு தேக்கரண்டு உப்பு போடுறோம். ஒன்று காணாது, இன்னும் கொஞ்சம் போட பார்ப்போம். அரைக்கரணி போட காணாது. ரைட், சரி. இதோட இப்போ நாங்கள் உப்பு படியாக கலந்துட்டீங்களோ? கலந்துட்டோம். சரி, தயிரை விடுவோம். தயிர் சேர்த்து பிசைஞ்சு குழைப்போம் வடிவம். இப்போ நாங்கள் கடையில் வாங்குறோன்னா ஈஸ்ட்டுவா சேர்ப்பினோம். இப்போ நாங்கள் இது வீட்டில் தானே. அப்போ இது இப்போ தயிர் பிரச்சனை இல்லை தானே. தயிரை விட்டு குழைச்சி வடை சுடுவோம். தயிர் வந்து இது அளவு எவ்வளோண்டு இல்லை. நான் அந்த குழைக்கிறதுக்கு நாங்கள் தேவையான தயிர் விட வேணும். எண்ணெய் விடுங்க, அப்போ விட்டாது கை கொஞ்சம் எண்ணெய் தான். வடைக்கு ரெடிமா? வடைக்கு மா தயார் என்ன? சரி, இது இருக்கட்டும். வடைக்கு நாங்கள் கறி வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 பம்பா வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, தக்காளி சோஸ் கொஞ்சம் விட வேணும். மற்றது தனி மிளகாய் தூள், மற்றது சீனி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் விடுவோம். என்ன இந்த வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லா. எண்ணெய் கொதிச்சுட்டு தானே இந்த வெங்காயத்தை போடுவோம். இந்த வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை நாங்கள் எண்ணெயில் வதக்க போகிறோம். இப்போ இந்த கரண்டியால் ஒரு கரண்டி தூளுப்பு போடுறோம். பொரிய போகமாட்டு இல்லை, அரைப்பதமாக எடுக்க வாடினால் சரி. வாடினால் சரி. அதுக்கு நம்மளோட கட்டை மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்ப்போம். கட்டை மிளகாய் தூளும் ஒரு 2 கரண்டி போடுவோம். உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். 2 கரண்டி போட காணும் நினைக்கிறேன். உரப்புக்கு ஏற்ற மாதிரி. சீனி இதில் ஒரு கரண்டி போடுறீங்க? ஒரு கரண்டி போடுறோம். கணக்கு தேவையில்லை. உரைப்பு இனிப்பு நல்லா இருக்கும் தானே. இருண்டு கொண்டு வந்துட்டேன்னு இப்போ வெளிச்சமாக இருந்தால் ஒரு 2 அப்படி இருந்தது. மழை பொழுது தானே. சரி, இதை நீ இறக்குவோம். சரி, இப்போ இறக்க முன்னே நாங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போடுவோமே. முழுசாகவும் போடலாம், நாங்கள் கொஞ்சம் பிச்சு போடுறோம். வாசமாக இருக்குமே இல்லை பிரித்து போட்டேன். சோஸ் கொஞ்சம் போடுறோம் இதோட. இவ்வளவுதான் வேலை. பெரிய வேலையாண்டு இல்லை. வடைக்கு கறி செய்கிற வேலை பெருசாக மினக்கடாண்டு இல்லை. கோதுமை இருந்தால் 2 பம்பா வெங்காயம் கோதுமாவும் காணும் வடை சுட்டு சாப்பிட்றது. இப்போ நாங்கள் இன்னொரு இரும்பு சட்டி வைப்போம். இதில் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாகட்டும். நாங்கள் இதை இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாகி போட வேணும். எண்ணெய் கொதிக்கட்டும்.
கையை கொஞ்சம் எண்ணெய் போட்டுருவோம். நல்ல பதமாக இருக்கேன். இப்படி பதத்தில் இருக்கும். ஈஸ்ட் ஒன்றும் விடாமல் இந்த இது போடாமல் இப்படி தயிர் தானே கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. என்ன கொதிச்சுடுதோ இருந்தோண்டு வந்துச்சு. என்ன கொதிக்கலையே அப்பா, என்ன அவசரம் வடை சாப்பிட அவசரம். சாப்பிட இல்லை இருந்தது. அப்புறம் நேர்கள் வீடியோகளை பார்த்தா இருட்டாக இருக்கு, வடையை பார்க்க கருப்பாக இருக்கும். செய்த சரியில்லைன்னு பவுடி பண்ணி என்ன கொதிச்சுட்டு உண்டை சாம்பிளுக்கு போட்டு பார்ப்போம். இங்கே 3-4 போடலாம் போல இருக்கு. ஆனால் நாங்கள் இப்போ உண்டை போட்டு பார்ப்போம். என்ன பிறகு முதல் சாம்பிளுக்கு தானே போட்டிருக்கிறீங்க. இனி போடுவோம் 4-5 எக்ஸாம்பிளுக்கு கொண்டு போட்டிருக்கிறீங்க. ஓகே, இது நல்ல பொன்னிறமாக வந்துட்டு நாங்கள் எடுப்போம். நாங்கள் இப்படி பொன்னிறமாக எடுக்கலாமா? இதை போடுவோம். ரெண்டு இதில் நாங்கள் கட்டி கட்டி போடுறோம். பாருங்க பொங்கி வந்திருக்குது. நாங்கள் இதை இனி வேகட்டும் பிரட்டுவோம். 2 பக்கமும் பிரட்டி விட வேணும். கொஞ்சம் சிவாக்க இருக்குது. நான் அவசரப்பட்டுட்டேனோ. சரி பார்ப்போம்மா. இப்போ நான் முதல் 1 போட்டாங்க, இப்போ 3 போடுறோமா? நான் 5 உருண்டை போடலாமா? சிவந்து வந்துடுதோ? இது எடுக்கட்டும். சிவாந்துட்டு அதுக்காண்டி கட்சி எடுக்காமல் அவசரப்படாமல் 6 ஆடுங்க. சிவந்து வராது. சிவாந்துட்டு பொன்னிறமாக எடுக்கிறேன். ரைட், நாங்கள் இப்போ வட்டி போட்டு கறி வைக்க போகிறோம். வட்டி போட்டு இப்படியே கறியை வைக்க வேண்டிய. கை வண்டில் மாவடை ரெடி. நல்லா இருக்கும். வேறுங்க இப்படி இருக்கண்டு சாப்பிட்டு பாப்போம். இப்படி தான் இந்த வண்டியில் கொண்டு இருந்து விற்கினேன். 3 வடை 100 ரூபாய்க்கு தெரியுது. சின்ன வடை இது நாங்கள் பேச செய்கிறாங்க. பிள்ளைகள் வந்து அந்த வடையை வாங்கன்னு வாங்கி கொடுக்குறோம். சாப்பிட்றேன். இங்கே சாப்பிடுவோம். தெரிஞ்சிருக்க இப்படி தான் இந்த தேவையில்லை. பாருங்க, நாங்கள் கொஞ்சம் பெருசாக செய்திருக்கிறோம். அவையல் சின்ன வடை இந்த கறியையும் வச்சு இப்படி ஒரு வடையை செய்து போட்டு நான் 3 வடையை தருவினம் 100 ரூபாய்க்கு வாங்கி எத்தனை பேர் பையன் சாப்பிட்றது காணாது. இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்த நாங்கள் வடிவாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய மாதிரி வண்டியில் கொண்டு வர வடை சின்ன வடை. அது இப்போ பிள்ளைகள் ஒரு கறிக்கா சரி. இங்கே இது நாங்கள் செய்த பெரிய வடை வடிவாக சாப்பிடலாம். பாருங்க இப்படி எல்லாம் இருக்குது. இப்படி தான் தெரியணும் அவையில். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. வீட்டை கோதுமை இருந்தால் இப்படி இதையும் வடையும் சுட்டு நிறைய செலவில்லை. கம்பா வெங்காயம் கட்டை மிளகாய் தூளும் உப்பு இவ்வளோண்டா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு பதக்கி இதுக்கு வச்சு சாப்பிடுவோம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்கட்டும். நல்லா தான் இருக்குது. கறியும் கூட இல்லை வச்சிருக்கேன். கணக்கு நிறைய வச்சிருக்கிறேன். கொஞ்சம் தருவாங்க. அவைந்த கறி வந்து கொஞ்சம் நான் நிறைய வச்சிருக்கேன். வடிவா சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சரி, நாங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.